அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. சபையோரே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். சபையோரே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. இந்த காலை வேளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த பெரிய கிருபையை வைத்து உடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பிக்கப்பா. அந்த கிருபையின் ஆவி, அந்த கிருபையின் ஆவி இந்த காலை வேளையில எங்கள் ஒவ்வொருவர் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவர். அந்த கிருபையின் ஆவி, அந்த கிருபையின் ஆவி, அந்த கிருபையின் ஆவி, உடைய சகாயம் செய்கிற ஆவி அதிகாலையும் கர்த்தர் நடுவில் இருக்கிறார். அதிகாலையில் சகாயம் பண்ணுவேன்னு சொன்ன அந்த சகாயம் பண்ணுகிற ஆவி, அந்த கிருபையின் ஆவி, அந்த கிருபையின் ஆவி, அந்த கிருபையின் ஆவி இந்த காலை வேளையில எங்கள் ஒவ்வொருவர் மேல ஊற்றப்படுவதாக. அந்த கிருபையின் ஆவி எங்கள் ஒவ்வொருவர் மேலே ஊற்றப்படுவதாக. அந்த கிருபையின் ஆவி, அந்த கிருபையின் ஆவி, அந்த கிருபையின் ஆவியை எங்கள் ஒவ்வொருவர் மேலே ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில நம்முடைய கிருபையின் ஆவியை எங்கள் ஒவ்வொருவர் மேலே ஊற்றுங்க, எங்கள் ஒவ்வொருவர் மேலே ஊற்றுங்க, எங்கள் ஒவ்வொருவர் மேலே ஊற்றுங்க, ஒவ்வொருவர் மேலே ஊற்றுங்கப்பா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ சமூகத்துக்கு நேரம் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தமாய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலும் இந்த கிருபையின் ஆவியை ஊற்றுங்கப்பா. இந்த கிருபையின் ஆவியை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஊற்றுங்க. இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு மேலும் இந்த கிருபையின் ஆவியை ஊற்றுங்க. இந்த கிருபையின் ஆவியை ஒவ்வொருவர் மேல ஊற்றுங்க. இந்த கிருபையின் ஆவி, 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 இந்த கிருபையின் ஆவி ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படட்டும், 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 ஊற்றப்படட்டும். இந்த கிருபையின் ஆவியை ஒவ்வொருவரும் ஊற்றி இந்த கிருபையின் வல்லமையை, இந்த கிருபையின் ஆவி ஒவ்வொருவரையும் நிரப்பி இந்த கிருபையால் நடத்தப்பட, கிருபையால் ஆஸ்வதிக்கப்பட, கிருபையால் சகபாயம் பெற்றுக்கொள்ள இந்த கிருபையின் ஆவி, இந்த கிருபையின் ஆவி வந்திருக்க அத்தனை பிள்ளைகளை மேலும் இந்த சமூகத்தில் காத்திருக்கிற ஆயத்தமாகி தேவ சமூகத்தை முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு மேலும் இந்த அதிகாலை வேலை, இந்த அதிகாலை வேளையில் அந்த கிருபையின் ஆவியை எங்கள் ஒவ்வொருவரால் ஊற்றி விடுவீராக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. அவர் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. கர்த்தருடைய இரக்கம் இன்னைக்கு என்ன செய்யும்? யாருக்கு ஆண்டவர் அந்த இரக்கத்தை காண்பிக்க விரும்புகிறார்? இரக்கமுள்ள ஆண்டவர் தான், இரக்கத்தை கொடுக்கிற ஆண்டவர் தான், இரக்கம் காண்பிக்கிற ஆண்டவர் தான்.
ஆனால் யாருக்கு அந்த இரக்கத்தை காண்பிக்க விரும்புகிறார், இல்லை அந்த இரக்கத்தை யாருக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார்? அந்த இரக்கம் நமக்கு கட்டாயம் வேணுமா? அந்த இரக்கம் நமக்கு அவசியமா? அந்த இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? அந்த இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? அந்த இரக்கம் இல்லாமல் போயிட்டா நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லாமல் போயிடும்? அந்த இரக்கத்தை எந்த அளவுக்கு நம்ம வாஞ்சிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவப்படுத்துகிறோம், அந்த இரக்கத்தை எந்த அளவுக்கு நம்ம கவனிக்கிறோம், அந்த இரக்கத்துக்காக எந்த அளவுக்கு நம்ம இயங்குகிறோம், அந்த இரக்கத்தை எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோம், அந்த இரக்கத்தை எந்த அளவுக்கு கெஞ்சுகிறோம், அந்த இரக்கத்துக்காக எவ்வளவு நேரங்கள் காத்திருக்கிறோம் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா அதுக்கு பதில் எப்படி இருக்குன்னு கர்த்தருக்கு தான் வெளிச்சம். ஆனால் கர்த்தருடைய இரக்கம் என்ன செய்யும்? அதை யாருக்கு தேவன் காண்பிக்கிறார்? அந்த இரக்கம் எனக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும் என்பது காலை வேளையில் வேகமாக சில வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்பினீங்கன்னா, பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பினீங்கன்னா அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம கவனமாக நம்ம பார்க்குறோம். 27வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் வியாதிப்பட்டு எப்பாப்பிராத்தீத்து வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்தது உண்மைதான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் அப்போ அந்த இரக்கம் என்ன செய்யும்னா, ஒரு கர்த்தருடைய பிள்ளையை துக்கமில்லாத வாழ வைக்கும், இல்லை துக்கத்தின் மேல் துக்கம் அடைய செய்யாதிருக்கும். துக்கத்தின் மேல் துக்கம் அடைய செய்யாமல் இருக்கும். துக்கத்தின் மேல் துக்கம் நமக்கு வராமல் இருக்கும். ஏதோ ஒரு துக்கம் வந்திருக்குன்னா அடுத்த துக்கம் ஒன்று போனால் ஒன்று, ஒன்று போனால் ஒன்று, ஒன்று போனால் ஒன்று, ஒன்று போனால் ஒன்று. அந்த துக்கத்தின் மேலே துக்கம் நமக்கு வராமல் இருக்கணும்னா, துக்கத்தின் தான் காலை நமக்கு சொல்கிறது, துக்கத்தின் மேலே துக்கம் நமக்கு வராமல் இருக்கணும்னா கர்த்தர் நமக்கு இறங்கணும், கர்த்தர் நமக்கு இரக்கம் காட்டணும், கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யணும். அந்த இரக்கம் என்ன செய்யும்? துக்கத்தின் மேல் துக்கம் நமக்கு வராமல் நம்மளை காக்கும். துக்கத்தின் மேலே துக்கம் நமக்கு வராமல் காக்கும். ஏதோ ஒரு துக்கம் இல்லை, துக்கத்தின் மேலே துக்கம். அடிக்கடி 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 துக்கப்படக்கூடிய, வேதனைப்படக்கூடிய, கலங்கக்கூடிய, கண்ணீர் வடிக்கக்கூடிய, கலங்கக்கூடிய, இழக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் கர்த்தர் என்ன செய்வார்னா தடுபண்ணுவார். யாருக்குன்னா, யாருக்கு அந்த இரக்கத்தை கர்த்தர் காண்பிக்கிறாரோ அவர்களுக்கு. இந்த இரக்கத்தை கர்த்தர் காண்பிக்கணும்னா, நேற்று செய்தியோடு கூட அதையும் என்னையும் நான் கம்பேர் பண்ணது விரும்புகிறேன். ஸோ நேற்று கவனித்தோம். என்ன கவனித்தோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் யாரையோ நினச்சி நம்மளை என்ன செய்யணும்னா நம்மளை ஆசீர்வதிக்கணும், வேதனை இல்லாமல் நம்மளை வாழ வைக்கணும். அதை நேற்று நம்ம கவனித்தது. வேதனை இல்லாமல் என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மளை வாழ வைக்கணும். வேதனையே இல்லாமல் நம்ம வாழணும் அப்படின்னா, ஸோ நம்ம கூட இருக்கிற யாரையோ ஒருவரை நினைத்து நம்மளை என்ன செய்கிறார்? தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னு 3 பேரை நான் நேற்றுக்கு வேகமாக காட்டணும். 3 பேரை நம்ம பார்த்தோம். அந்த 3 பேரோடு கூட இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை நினைத்து இவர்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த 3 பேருக்கும் நமக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கணும், அந்த 3 பேர் யாராக இருக்கணும் என்ற 3 பகுதியாக நேற்றுக்கு 3 பேரையும் 3 பகுதியாகவே நம்ம கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அதுபோல் இந்த இரக்கம் நமக்கு என்ன செய்யும்? துக்கத்தின் மேலே துக்கம் வராமல் நம்மளை காக்கும். துக்கத்தின் மேலே துக்கம் வராமல் காக்கும். இந்த இரக்கத்தை கர்த்தர் யாருக்கு காண்பிக்கிறார்? அதான் இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு நம்மை நினைத்தாதான் கர்த்தர் நமக்கு இரக்கம் காட்டுவார். நேற்றுக்கு நம்ம கவனித்தது மற்றவர்களை நினைத்து நம்மளை ஆசீர்வதிக்க. நம்ம யார் கூட இருக்கிறோமோ அவர்களை நினைத்து நம்ம யாரோட இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அவங்களோட இருக்கும்போது அவங்கள நினச்சி நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னு பார்த்தோம். அவர்களோடு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நேற்று கவனித்தோம். ஆனால் இன்றைக்கி கவனிக்கிறது, நம்மை நினைத்து கர்த்தர் நம்மளை என்ன செய்யணும்னா நமக்கு இரக்கம் காட்டணும். நம்மை நினைச்சாதான் நம்மளுக்கு தேவன் என்ன செய்வார்? நமக்கு இரக்கம் காட்டுவார். மற்றவன் நம்ம கூட இருக்கிறவங்க நினச்சி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இன்றைக்கி சொல்கிறது என்ன? நம்மை நினைத்து, நம்மக்கிட்ட இருக்கிற செயல்களை நினைத்து
நமக்கு இருக்கிற குணங்களை நினைத்து நம்முடைய செயல்பாடுகளை நினைத்தால் கர்த்தர் என்ன செய்வார்னா நமக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டுவார். நம்மிடம் நினைப்பதற்கு ஆண்டவருக்கு எதுவுமே இல்லை எதுவுமே நினச்சி பார்க்குற அளவுக்கு இல்லை அப்படின்னா நிச்சயமாகவே நமக்கு அந்த இரக்கம் என்ன செய்யாதுன்னா கிடைக்காது என்பதை இந்த காலையில் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளை நினைப்பதற்கு என்ன இருக்குது? அப்போ அந்த எப்பாப்பராத்தியத்துக்கு எப்படி இந்த இரக்கம் கிடைச்சிச்சு, இந்த எப்பாப்பராத்தியத்தை என்ன செய்தார் என்று இந்த எப்பாப்பராத்தியத்து வாழ்க்கை இந்த 3 காரியத்தை இந்த வேத பகுதியிலிருந்தே நான் உங்களுக்கு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். பட் அந்த குணங்கள் இன்னைக்கு நமக்கும் இருக்குமானால் நமக்கும் கர்த்தர் இறங்கி துக்கத்தின் மேல துக்கம் நமக்கு வராதபடி கர்த்தர் என்ன செய்வார், நம்மையும் கர்த்தர் காப்பார். இந்த துக்கத்தின் மேல துக்கம் வராத இருக்கிறதற்கு, அவன் அடையாது இருக்கிறதற்கு எப்பாப்பராத்தியத்து வாழ்க்கையில் என்ன காணப்பட்டது, எதை நினைத்தார்? அந்த பவுல் அப்போஸ்தலன் நினைக்கிற எப்பாப்பராத்தியத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் நினைக்கிற 3 காரியத்தை அங்கே வேதம் என்ன செய்கிறதுன்னா அங்கே எழுதப்பட்டிருக்குது. 25வது வசனத்தை பார்த்தீங்கன்னா முதல் காரியம் அந்த 25வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மேலும் என் சகோதரனும் என் உடன் வேலையாளும் உடன் சேவகனும். ஒரு ஆளை நினைக்கும் போது எத்தனை வார்த்தை வருது பாருங்க. ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கலாம், என் உடன் வேலையான ஒரே வார்த்தை முடிக்கலாம். ஆனால் என்ன சொல்றாரு, இத்தனை அடுக்கிறாரு. வாசிங்க திரும்ப பாருங்க. மேலும் என் சகோதரனும் என் உடன் வேலையாளும் என் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவன். அப்போ என்ன பவுல் நினைக்கிறாருன்னா, எப்பாப்பராத்தியத்துன்னு உடனே என்ன செய்யணும், என் குறைச்சலுக்கு உதவி செய்கிறவன். என் குறைச்சலுக்கு அவன் என்ன செய்கிறவன், நான் உதவி செய்கிறவன். எனக்கு ஒரு குறைவு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த எப்பாப்பராத்தை என்ன செய்வார்னா உடனே எனக்கு என்ன செய்கிறவன், உதவி செய்கிறவன். அப்போ அந்த எப்பாப்பராத்தியத்துக்கு என்ன மனப்பான்மை இருக்குது? ஸோ ஹெல்பிங் மைண்ட் அவனுக்கு இருக்குது. அவன் ஒரு உதவி செய்கிறவன், அவன் ஒரு உதவி செய்கிறவன். இது எப்போ நினைக்கல அப்படின்னா, ஸோ எப்பாப்பராத்து உதவி செய்து கொண்டு இருக்கும்போது நினைக்கல. இன்றைக்கி எப்போ நினைப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த ஹெல்ப் கிடைக்கும் போது ஓகே கர்த்தவங்களை ஆஸ்வதிச்சா கர்த்தவங்களை ஆஸ்வதிப்பார் அப்படின்னு நம்ம ஈஸியாக என்ன செய்யலைன்னா அந்த உதவி செய்கிறவங்களை பார்த்து சொல்லலாம். இப்போ எப்பாப்பராத்து எப்படி இருக்கிறார் அப்படின்னா மரணத்துக்கு சமீபமாக இருக்கிறார். கீழே பைபிள் அப்படி தான் என்ன செய்யுதுன்னா அவர் சொல்லுது. 27 வசனம் பாருங்க. அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான் பெட்டிக்கு ஆர்டர் பண்ணலாம், ஜனங்களுக்கெல்லாம் சொல்லிவிடலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்தாச்சு. மரணத்திற்கு சமீபம் பக்கத்தில் போயிட்டார். இனி இவர் பிழைக்குமாறுன்ற நம்பிக்கை இல்லை. அந்த நேரத்தில் பவுல் அப்போஸ்தலன் இந்த எப்பாப்பராத்தியத்தை நினச்சி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கிற. ஆண்டவரே, இந்த எப்பாப்பராத்தியத்தை யார் அப்படின்னா குறைச்சல்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவரே. இந்த எப்பாப்பராத்தியாதன ஒரு உதவி செய்கிற மைந்துள்ள ஆண்டவரே, அவன் உதவி செய்கிற ஆண்டவரே. இது எப்போ நினைக்கிறாரு, உதவியை பெறும்போது நினைக்கல, அவன் மரணத்துக்கு சமீபமாக இருக்கிறார். எப்பாப்பராத்தியத்து சாட்சி மறிக்க போறார், அந்த கண்டிஷனுக்கு போயிட்டார். இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா என்ன நினைச்சு நம்ம ஜெபிக்கிறது, என்ன நினைச்சு என்ன ஞாபகப்பட. ஆண்டவரே, இந்த நபர் இப்படிப்பட்ட ஒரு நபர்னு எந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தி நாம் ஜெபிக்க முடியும்? எந்த சம்பவத்தை நமக்கு நினைவுபடுத்தி எதை நினைக்க முடியும்? நமக்கு ஒரு பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனைகள் வருது, எல்லாருக்கும் இக்கட்டு வருது, எல்லாருக்கும் போராட்டங்கள் வருது, எல்லாருக்கும் பலவீனங்கள் வருது, எல்லாருக்கும் வியாதிகள் வருது, உண்மை. பட் அப்படி இருக்கிற யோபு சொல்றார், உடம்பு இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கு, மாம்சம் இருக்கிற வரைக்கும் நோவு இருக்குன்றார். அப்படின்னா ஒரு பலவீனம் வருது, ஒரு குறைச்சல் வருது, சம் ப்ராப்ளம் வருது, என்ன நினைச்சு அவங்களுக்காக ஜெபிக்க முடியும்? என்ன சம்பவத்தை அவங்க செஞ்ச என்ன சம்பவம் நம்முடைய மனதை ஆழமாக பாதிக்கும்? நம்ம நினைக்கிற என்ன சம்பவம்? அவர் சொல்ற மரணத்துக்கு சமீபமாக இருக்குமா சொல்றாரு, நேர பார்த்து சொல்லல. என் உடன் வேலையால், உடன் சேவகன், என் உடன் சகோதரன், உங்க சேவகன் என்று சொல்லி எத்தனை காரியங்களை சொல்லிட்டு சொல்றாரு. அவன் யாருன்னா உதவி செய்கிறவன். இன்னைக்கு நீங்களும் நானும் யாரோ இருக்கணும் கத்தை எதிர்பார்க்கிறா? உதவி தேவைப்படுகிற இடத்தில் அவங்க எனிபடி யாரோ இருக்கட்டும், அவங்க யாரை சென்படி அவங்க யாரை இருக்கணும், பட் உதவி தேவைப்படுகிற நேரத்தில் நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பக்குவம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
அப்போ அந்த உதவி அன்னைக்கு அவர் செஞ்ச சின்ன உதவி, அவர் என்ன உதவி செஞ்சு நமக்கு தெரியாது. லட்ச லட்சமாக அள்ளி கொடுத்தாருன்னு தெரியாது, கோடி கோடியாக எழுதி கொடுத்தாருன்னு தெரியாது, சொத்தையெல்லாம் எழுதி கொடுத்தாருன்னு தெரியாது. பட் அந்த நேரத்தில் அவளுக்கு தேவைப்படுகிற உதவியை செய்த போது அந்த உதவி என்ன செய்யுது, அந்த துக்கத்தின் மேலே துக்கம் அந்த எப்பாப்பிராதத்துக்கு வராமல் அந்த துக்கம் என்ன செய்யுதுன்னா அந்த காக்குது. துக்கத்தின் மேலே துக்கம் வரல, துக்கத்தின் மேலே துக்கம் வராமல் அது என்ன செய்யுது, அதை தடை பண்ணுது. அந்த இரக்கம் வந்து என்ன செய்யுது, அதை காட்டுது. இதை அறியும்படிக்கு பேதுரு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு நினைக்கிறேன், நியாயத்திற்கு முன்பாக இரக்கம் என்ன செய்யும், மேன்மை பாராட்டும் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. யாக்கோப்பு 2ஆம் அதிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு 2:13 வசனத்தை பாருங்க. யாக்கோப்பு ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்னால ஜட்ஜ்மெண்ட்டே வந்துட்டா கூட என்ன செய்யுமான்னா இந்த இரக்கமா குறுக்க நிற்குமா. ஜட்ஜ்மெண்ட்டே வந்துடுச்சு, நியாய தீர்ப்புனா முடிஞ்சிடுச்சு. ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு பண்ணிட்டாரு, இவங்க பாதிக்கப்படணும்னு தீர்ப்பு பண்ணிட்டாரு, இவனுக்கு நஷ்டப்படணும்னு தீர்ப்பு பண்ணிட்டாரு, இவன் பலவீனமான தீர்ப்பு பண்ணிட்டாரு. இப்போ இந்த வசனத்தை நம்ம கண்கள் கால்குலேட் பண்ணால் இப்போ எப்பாப்பிரத்தி என்ன முடிவு பண்ணிட்டாரு, அவ்வளோதான். எப்பாப்பிரத்தி இந்த வியாதியோட மறிக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் அந்த எப்பாப்பிராத செஞ்ச ஒரு சின்ன காரியம் அடிப்பா குறுக்க நிற்குது. அந்த அந்த நியாயத்திற்கு முன்னாடி என்ன செய்யுது, அப்படி நிற்குது. என்னது, அந்த உதவி செஞ்சவன், அவன் அந்த உதவி செஞ்சவன், இந்த ஹெல்ப் பண்ணவன், அவன் ஹெல்பிங் மைண்ட் உள்ளவன், அவன் உதவி செய்கிற மனப்பக்கம் உள்ளவன். அழகா யாக்கோபு சொல்றாரு. மீனத வசனம் பாருங்க. ஏனெனில் இரக்கம் செய்யாதவனுக்கு, அப்போ இரக்கம் ஒரு ஆள் செய்யலை, ஒரு ஆளுக்கு அவன் என்ன செய்யலை, பட் அந்த உதவி செய்யலை. ஒரு இரக்கப்பட்டு மன இரக்கம் இல்லாமல் ஒருவளுக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்யாமல் அவன் மனதை அடைச்சிக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு என்ன கிடைக்குமா, இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்குமா. அவனுக்கு தேவன் என்ன காட்ட மாட்டார், என்ன சொல்ல போன என்ன செய்ய மாட்டார், அவனுக்கு தேவன் இரக்கம் காட்ட மாட்டாரான். யாருக்கு இரக்க குணம் இல்லையோ, யாருக்கு இறங்கி உதவி செய்யலையோ அவர்களுக்கு தேவன் என்ன செய்ய மாட்டாராம், தேவன் இறங்கி உதவி செய்ய மாட்டாராம். அடுத்த வார்த்தை சொல்றாரு, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம். அப்ப நியாய தீர்ப்பை விட வல்லமையுள்ளது எதுனாக்கா இரக்கம். அப்போ அந்த பவுல் செய்கிற அப்போ அந்த எப்பாப்பிராத்தி நம்ம எப்படி சொல்லலாம், அப்போ அந்த வியாதினால எப்பாப்பிராத்தி என்ன செய்ய வேண்டியது இருக்கலாம், மறிக்க வேண்டியதாக இருக்கலாம். கத்தனும் சரி அவள் தான் இந்த வியாதியோட என்ன செய்யட்டும், மறிக்கட்டும் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம், முடிவு பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ எசேக்கியா ராஜாக்கு என்ன சொன்னார், இந்த வியாதி நீங்கள் என்ன செய்ய மாட்டேன், பிழைக்க மாட்டேப்பா, இதோட மறிச்சிருவேன். உடனே என்ன செய்யாரு, ஐயா நான் உத்தமமாக நடந்ததை என்ன செஞ்சிருங்க, நீங்கள் மறந்துடாதீங்க. அந்த உத்தமம்னு சொன்ன உடனே இந்த உத்தமம் எங்கே போய் நிற்குதுன்னா, அந்த வியாதி நீங்கி 15 வருஷம் ஆயுசில் கூட்டி கொடுக்குற அளவுக்கு என்ன நிற்குது, அப்படி போய் நிற்குது இல்லையா. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 20 1 2 3 அப்படி கடற்கன்னு பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் வியாதிப்பட்டு இதே சேம் ப்ராப்ளம் தான் யாருக்குன்னா எசேக்கியா ராஜாவுக்கும். எப்பாப்பிராத்து எப்படி இருக்கிறான், அந்த வியாதி மரணத்துக்கு சமீபமாயிட்டான்றார். இப்போ எசேக்கியா ராஜா என்ன, அந்த வியாதி நீங்கள் என்ன செய்ய மாட்டான், பிழைக்க மாட்டான், அந்த வியாதி ரொம்ப அதிகரித்து போச்சு, அந்த வியாதியோட மறிக்கிறது தேவனுடைய சித்தம், அந்த வியாதியோட மறிக்க வேண்டியது அப்படி ஆண்டவராக தான் சொல்கிறேன். ஆனால் திரும்ப சொல்கிறேன், அந்த வசனம் பாரு. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக இருந்தான். அவ்வளோதான். எப்பாப்பிராத்து எப்படி மரணத்துக்கு சமீபமாக இருந்தானோ அதே போல் அந்த வியாதியில் எசேக்கியாவும் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறார், மரணத்துக்கு சமீபமாக இருக்கிறார். தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தரே முடிவு பண்ண. அவ்வளோதான், இதோட ஆயுசு காலம் முடிஞ்சிச்சு, இந்த வியாதியோட என்ன செய்யட்டும், மறிச்சிடணும்ப்பான்னு தீர்ப்பு முடிச்சிட்டாரு. இதோட மறிக்க போகிற, அவ்வளோதான், உன் ஆயுசு முடிய போகுது, தீர்ப்பு பண்ணிட்டாரு. ஆனாலும் தன் முகத்தை திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் நான் நடந்ததை என்ன பண்ணுங்க நினைங்க, நான் எப்படி நடந்தேன், நான் எப்படி இருந்தேன், நான் என்ன செஞ்சேன், நான் எப்படி செயல்பட்டேன்,
நான் எப்படி பார்த்தேன், நான் எப்படி செயல்பட்டேன்றதை நினைங்கப்பா. உடனே கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைச்சுக்கோங்க. விண்ணப்பம் பண்ணினான், அழுதான். அவர் சொல்லி கொஞ்ச நேரம் கூட ஆகல, அவர் சொல்லிட்டு பாதி வீடை கூட தாண்டல. எசேக்கியா ராஜா கிட்ட அரண்மனையில் வந்து சொல்லிட்டு இவ்வளோதான் வீட்டுக்கு கத்தை ஒழுங்குபடுத்தவா, கத்த சொல்றாரு நீ மறிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு பாதி வீட்டை கூட தாண்டல, வீட்டை விட்டு வெளியில கூட இன்னும் போகல. பாதி முற்றத்துக்கு வந்தபோது முன்னமே கர்த்தருடைய வார்த்தை ஏசாய் கொண்டாகி, நீ போய் சொல்லி என் அதிபதியாக எசேக்கியாவுக்கு சொல்லு, அவனை வியாதி நீங்க பிழைக்கிறது மட்டுமல்ல 15 வருஷம் என்ன செய்யற ஆயுசு நாள்ல அவன் கூட்டி கொடுக்குறேன். 15 நாள் அவனுக்கு ஆயுசு நாள் என்ன செஞ்சு கொடுக்குறேன், அவனுக்கு கூட்டி கொடுக்குறேன். அவன் எது போய் அவனுக்கு இருந்துச்சு, அவன் செஞ்ச சின்ன காரியம், அவன் செஞ்ச சின்னது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மட்டும் நிற்குது, அப்படி தீர்ப்பு வருது, அடிமோடி இப்போ நிற்குது. என்ன சொல்ல போனா எப்படி சொல்றது, நான் சொல்றேன் அந்த பாதிப்பு மரணம் கிட்ட வருது, அந்த இறக்கமாக குறுக்க நின்றுக்குச்சு. என்ன செய்ய மாட்டேன், இவனை மறிக்க நான் விட மாட்டேன், இவனை மறிக்க நான் விட மாட்டேன். அந்த 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 இறக்கமாக அப்படி குறுக்க நின்றுக்குச்சு. எப்படி இன்னைக்கு பிள்ளைங்களை அப்பா அடிக்க வந்து அம்மா அப்பா குறுக்க நிற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன செய்யுது அப்படின்னா, ஸோ அந்த மரணம் கிட்ட வருது, கிட்ட சமீபம் வந்துடுச்சு, பக்கம் வந்துடுச்சு. அந்த நேரத்தில் எது இப்போ குறுக்க நிற்குதுன்னா, எசேக்கியா ராஜாவுக்கு அந்த இறக்கமாக குறுக்க நிற்குது. எப்போ தீத்துக்கு அந்த இறக்கமாக குறுக்க நிற்குது. நான் என்ன செய்ய மாட்டேன், அவனை மறிக்க நான் விட மாட்டேன். ஏன் மறிக்க விட மாட்டேங்க, அவன் இரக்கம் செஞ்சவன், அவன் இரக்கம் காண்பிச்சவன், அவன் உதவி செஞ்சவன். அந்த உதவி செஞ்சவனை என்ன செய்ய மாட்டேன், துக்கத்திற்கு மேலே துக்கம் அவனுக்கு வராமல் நான் விட மாட்டேன். அப்படி குறுக்க நிற்குது பாருங்க. அதான் யாக்கோபு அழகா சொல்றாரு, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் நியாய தீர்ப்புக்கு முன்னால இரக்கம் மேன்மை பாராட்டும். அதுதான் பெருசா, நியாய தீர்ப்பை விட இரக்கம் என்ன செய்யும், அப்படி பெருசு அப்படி தூக்கி நிறுத்தும். அந்த இரக்கம் என்ன செய்யல, எசேக்கியாவை மறிக்க விடலை, எப்ப தீர்த்த மறிக்க விடலை. நீங்க அப்படி இரக்கம் பெருசு. அந்த இரக்கம் என்ன செய்யும், இன்னைக்கு துக்கத்தின் மேல துக்கம் நமக்கு வராமல் இருக்கும். இந்த துக்கம் யாருக்கு வராமல் இருக்கும், இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு என்ன உதவியாக நம்ம இருக்கிறோம், எத்தனை பேருக்கு எந்தெந்த விதத்தில் நமக்கு உதவியாக நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு ஊழியக்காரருக்கு எந்த விதத்தில் உதவியாக இருக்கிறோம், சபைக்கு எந்த விதத்தில் உதவியாக இருக்கிறோம், சமுதாயத்துக்கு எந்த விதத்தில் உதவியாக இருக்கிறோம். இன்னைக்கு மற்றவங்க நமக்கு உதவி செய்யணும்னு விரும்புகிறோமே, இன்னைக்கு நம்ம எந்த விதத்தில் நமக்கு உதவியாக நம்ம இருக்கிறோம், எந்த காலத்தில் சப்போர்ட் அன்னைக்கு நம்ம இருக்கிறோம், எந்த காலத்தில் உதவி செய்கிற நபரை நாம் இருக்கிறோம். பவுல் பார்த்தா அழகா அந்த எப்பாப்பிராத்தியத்தில் ஒன்று கத்த நினைக்கிறார், ஐயா இந்த எப்பாப்பிராத்தியத்தை யார் எனக்கு உதவி செய்தவன், எனக்கு உதவி செய்தவன், எனக்கு சப்போர்ட் பண்ணவன், எனக்கு தோள் கொடுத்து நின்னவன், என் கூட நின்னவன், எனக்கு ஒத்தாசை பண்ணவையா. அதை நினைச்ச உடனே அடுத்தவன் சொல்ற இரக்கத்தின் மேல இரக்கம் அவனுக்கு காண்பிச்ச, துக்கத்தின் மேல துக்கம் வராம கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த இரக்கத்தை அவருக்கு காண்பிக்கிறார், அந்த இரக்கத்தை அவருக்கு காண்பிக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தேவன் இரக்கம் காட்டணும்னா நம்ம யாரா இருக்கணும், உதவி செய்கிற நபர்களா இருக்கணும். உதவி செய்யணும் எல்லாருக்கும். ஸோ உதவி செய்ய வேண்டியவர்களாக தான் நம்ம என்னவா இருக்கணும், உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். யாருக்கு நம்ம உதவி செய்ய வேண்டுமோ, யாருக்கு ஒத்தாசை தேவைப்படும், அந்த இடத்துல நாம் ஒரு உதவி செய்கிற நபராக இருந்தா, நம்ம உதவி செய்கிற நபராக இருப்போன்னா கர்த்தர் என்ன செய்யணும், அழகா சொல்ற அந்த வசனம் திரும்ப வாசிக்கிறோம். பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். பிலிப்பியர்ல வாசிக்கிற 25 வசனம், மேலும் என் சகோதரனும் என் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியுமாய் என் குறைச்சலுக்கு உதவி செய்தோனுமான எப்பாப்பிராத்தீத்து. அவர் நினைச்ச உடனே என்ன ஞாபகம் வருது, எப்பாப்பிராத்தீத்து நினைச்ச உடனே அவன் செஞ்ச ஞாபகம் என்னது, எனக்கு உதவி செய்தவன் அப்பா. இன்னைக்கு நம்மளை நினைச்சா எனக்கு என்ன ஞாபகம் வரும், நம்மளை ஒரு கதை நினைச்சான்னா என்ன ஞாபகம் வரும், என்ன நினைக்க முடியும், எதை நினைக்க முடியும், எந்த நினைச்சு நமக்கு இரக்கம் காட்ட முடியும், நம்முடைய என்ன செயல் நினைச்சு நமக்கு இரக்கம் காட்ட முடியும். அப்ப எப்ப வாழ்க்கை முதல் காரியம் என்ன, உதவி செய்கிறவன். அப்ப அந்த உதவி செய்கிறவனா இருக்கிறதுனால கர்த்தர் என்ன செய்கிறாரு, இரக்கம் காட்டுகிறார். நம்பர் 2 26வது வசனம், 26வது வசனம், அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதுனாலே
ரெண்டாவது அந்த எப்பாப்பிராத்து யாருன்னா, மற்றவன் எந்த விதத்திலும் துக்கப்பட்டு விடக்கூடாது, வேதனைப்படக்கூடாதுன்னு விரும்புகிறவன். எந்த விதத்திலையும் அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் வேதனைப்பட்டுடக்கூடாது, அவன் துக்கப்பட்டுடக்கூடாது, அவன் கஷ்டப்பட்டுடக்கூடாது என்பதில் மிகுந்த அக்கறை உள்ளவன். என்ன சொல்றாரு, என் விளைவுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க, கஷ்டப்படுவாங்க. அப்போ இதுவரைக்கும் அவன் என்ன செஞ்சிருக்கிறான், தனக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, தான் பிரச்சனைகள் மற்றவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்கள வருத்தப்படுத்திடக்கூடாது, அவங்க வேதனைப்பட்டுடக்கூடாது, அவங்க துக்கப்பட்டுடக்கூடாது, அவங்க கஷ்டப்பட்டுடக்கூடாது, அவங்க கண்ணீர் வடிச்சிடக்கூடாது, ஒரு செகண்ட் கூட என்ன பண்ணிடக்கூடாது, அவங்க துக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் மிகுந்த கரிசனை உள்ளவன். அழகா சொல்ல, திரும்ப வசனம் பாருங்க, திரும்ப வசனம் பாருங்க. அவன் உங்கள் எல்லார் மேலும் நான் வியாதிப்பட்டதே கேள்விப்பட்டதுனாலே. என்ன வியாதி, என்ன வியாதிப்படுறான், இது கொஞ்சம் நல்ல ஆழமணிக்கு புரியணும். இன்னைக்கு நமக்கு ஒருவேளை உடம்பு முடியலன்னு என்ன செய்யணும், 10 பேர் வந்து நம்மளை விசாரிக்கல, எவ்வளோ நம்ம காரியம் பண்ண, நம்மளை என்ன செய்யலை, விசாரிக்கலையே, ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலை, ஃபோன் பண்ணி கேட்கலையே அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, என் விளைவின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னாக்க அவங்க என்ன செய்வாங்க, என் விளைவீனும் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, நான் வியாதிப்பட்டது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க, கஷ்டப்படுவாங்களே. என்ன கஷ்டப்படுவாங்களே, ஐயோ இப்படி ஒரு கஷ்டம் இருக்குதாமே, இப்படி ஒரு வருத்தம் இருக்குதாமே, ஐயோன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்க மனசை வேதனைப்படுவாங்களேன்னு சொல்லி அவர் வேதனைப்படுறாராம். ஒரு சராசரி மனுஷனுக்கு வேதனை என்ன, நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்போம், எவ்வளோ நம்ம ஓடி பண்ணியிருப்போம், எவ்வளோ நம்ம செஞ்சுருப்போம், கடைசி என்ன செய்யலை, ஒரு வார்த்தை கூட நம்மளை கேட்கலையே, ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலை, நம்மளை கேட்கலையே, ஒரு வார்த்தை கூட ஒரு ஃபோன் பண்ணி என்ன செய்யலை, விசாரிக்கலையே அப்படின்னு என்ன செய்கிறோம், அவங்க கேட்கலையேன்னு நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் எப்பாப்பிரத்துக்கு என்ன கஷ்டம், நான் பலவீனமாக இருக்கிறது, நான் வியாதியாக இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க, கஷ்டப்படுவாங்களேன்றது இவருக்கு வருத்தம். அப்போ என்ன மனநிலை உள்ளவர், என்னால் அவர்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சி இருக்கணுமே ஒழிய என்னால் அவங்க என்ன செஞ்சிடவே கூடாது, ஒரு நிமிஷம் கூட எதை குறிச்சும் அவங்க வேதனைப்பட்டுடக்கூடாது, அவங்க துக்கப்பட்டுடக்கூடாது, அவங்க கஷ்டப்பட்டுடக்கூடாது, அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, கண்ணீர் வடிச்சிடக்கூடாது, அவங்க கண்கள் இருந்து நான் கண்ணீரை பார்க்கவே கூடாது, அவங்க துக்க செய்தியை நான் கேள்விப்படவே கூடாது, அவங்க குறைவாக இருக்கிறோம், நாங்கள் கஷ்டமாக இருக்கிறோம், நாங்கள் வருத்தமாக இருக்கிறோம். ஏன், நான் எவ்வளோ பிரயாசப்பட்டு போராடி ஜெபிக்கிறது எதுக்கு, அவங்க குறைச்சல் நீக்கதானே, அவங்க பிரச்சனையை நீக்கதானே, அவங்க சந்தோஷமா இருக்கதானே, அவங்க கண்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு துக்கம் வாழ்க்கையில் முகத்தில் பார்த்துடக்கூடாது, குறிப்பாக ஏன் பிரச்சனை அவங்களுக்கு என்னவா மாறிடக்கூடாது, துக்கமாக மாறிடக்கூடாது. இன்னைக்கு உலகம் எதிர்பார்க்கறது, நம்ம எவ்வளோ செஞ்சோம், நம்ம எவ்வளோ பண்ணோம், நம்மளை ஒரு வார்த்தை நம்மளை வந்து பார்க்கலையே, நம்மளை விசாரிக்கலையே, நம்மளை கேட்கலையே, நமக்கு என்ன செய்யலை, நமக்கு ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு எதிர்பார்க்கிற அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு. என்ன நினைக்கிறாரு பவுல், பவுல் அழகா சொல்ற, என்ன சொல்றாரு, திரும்ப வாசிங்க. பவுல் சொல்ற வார்த்தை இது அவர் எப்பாப்பிரத்து சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்றது யாரு, பவுல் சொல்றாரு. வாசிக்கலாம். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும், எதனால வியாதிப்படுறவன், பிலிப்பி பட்டணத்து பவுல் எழுதுறாரு, பிலிப்பி சபைக்கு நிருபத்தை எழுதுறாரு பவுல். என்ன எழுதுறாரு, இந்த எப்பாப்பிரத்து எப்படிப்பட்டவன் தெரியுமா, இந்த எப்பாப்பிரத்து எப்படி தெரியும் உங்களுக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரியும். என்ன தெரியுது, ஐயா எந்த விதத்தில் என்ன செஞ்சிடாதீங்க, என் பிரச்சனையை ஜனங்களுக்கு சொல்லி அவன் வருத்தப்பட்டுறாதீங்க. எப்பாப்பிரத்து இது ஒரு பிரச்சனை, ஜனங்களாம் என்ன செய்வாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க, ரொம்ப வேதனைப்படுவாங்க, ரொம்ப துக்கப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் எந்த விதத்திலும் ஏன் கஷ்டம் எப்படி இருக்கணும் அடுத்து தெரியவே கூடாது. ப்ரெஸ்டேஜில் சொல்லலை. இன்னைக்கு நிறைய பேருக்கு ப்ரெஸ்டேஜ். என்ன ப்ரெஸ்டேஜ், நம்ம கஷ்டம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை பற்றி என்ன செய்வாங்க, தப்பாக நினைக்குவாங்க, அவங்க நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. நிறைய வாழை இலையில் என்ன தடவி போடுற கூட்டம் தான் அது. எது, வாழை இலையில் என்ன தடவி போடுற கூட்டம் யாரும் இல்லை, எப்பாப்பிரத்து இல்லை. அவன் மனநிலை என்ன, நான் வியாதிப்பட்ட தெரிஞ்ச உடனே அவன் என்ன செய்வாங்க,
ஐயோ வியாதிப்பட்டாரமே, ஐயோ என்னாகுமோ தெரியலையே, ஏதோகமோ தெரியலையே, என்ன பிரச்சனையோ தெரியல அப்படின்னு அவங்க கஷ்டப்படுவாங்களேன்ற வருத்தம் பவுலுக்கு இருக்கு. எப்பாப்ராத்தீத்து இருக்கிறது. பிலிப்பு சொல்றாரு, எப்படிப்பட்ட தெரியுமா எப்பாப்ராத்தீத்து? உதவி செய்கிறோம் மட்டுமல்ல, ஏதோ இருக்குது சரி தாங்க பிடிச்சிக்கோ அப்படின்னு தூக்கி போட்டு போகிறோம் மட்டும் இல்லை. அவன் எப்படிப்பட்டவன், நீங்கள் ஒரு நிமிஷம் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்கள் வேதனைப்பட்டு விடக்கூடாது என்பதில் உங்கள் மேலே எப்படி உள்ளவன், மிகுந்த வாஞ்சை உள்ளவன். நீ கஷ்டப்பட்டுடவே கூடாது. அந்த பிலிப்பு சபை என்ன செஞ்சிடக்கூடாது, கஷ்டப்பட்டுடக்கூடாது, வருத்தப்பட்டுடக்கூடாது, வேதனைப்பட்டுடக்கூடாது. நீங்க எவ்வளோ பேருங்க நம்மளை நினைக்கும் போது மற்றவங்க வருத்தப்பட்டுடக்கூடாது, மற்றவங்க கஷ்டப்படுத்திடக்கூடாது, மற்றவங்களை துக்கப்படுத்திடக்கூடாது. நம்முடைய செயல் மற்றவனை துக்கப்படுத்தக்கூடாது, நம்ம செயல் மற்றவனை வேதனைப்படுத்தக்கூடாது, நம்ம செயல் மற்றவனை கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்ற வருத்தம் உள்ளவனுங்க எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டால் கர்த்தருக்கு தான் வெளிச்சம். நம்ம தான் செய்கிறோம், அது அவங்க வருத்தப்பட்ட நான் என்ன பண்ண முடியும், நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் சரியாக தான் போயிட்டு இருக்கிறேன். ஆனால் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, எந்த விதத்திலும் என்னுடைய செயல் என்ன செஞ்சிடக்கூடாது, அவனை வருத்தப்படுத்திடக்கூடாது, அவனை துக்கப்படுத்திடக்கூடாது, அவனை கஷ்டப்படுத்திடக்கூடாது. எதங்க கர்த்தர் நினைக்க முடியும் இன்னைக்கு? எதை நினைச்சு இன்னைக்கு நம்மளை துக்கத்தின் மேல துக்கம் வராம தடுக்க முடியும்? நீங்க எவ்வளவு பேர் நம்முடைய செயல்கள் மற்றவன் என்ன பண்ணிடக்கூடாது, வேதனைப்படுத்திடக்கூடாது. இதை குறித்து அழகா பவுல் சொல்லுவார் இல்லையா, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுவார் இல்லையா, ஒருவனை கோயிலில் நீங்கள் பந்திருக்க கல்லும் போது நீங்கள் என்ன செய்யாது, நீ என்ன பண்ணக்கூடாது, உன்னுடைய பலவீனமான சகோதரன் துக்கப்படுவான் அல்லவா, அவன் இடரமான அல்லவா. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் எப்படி எனில், நீ ரொம்ப அறிவுள்ளவன் தான்ப்பா, ரொம்ப திறமை உள்ளவன் தான்ப்பா, ரொம்ப ஞானம் உள்ளவன் தான்ப்பா, நல்லா படித்தவன் தான்ப்பா, நல்ல பண்புள்ளவன் தான்ப்பா, ஆனால் உன் செயல் மற்றவனை இடர பண்ணிடக்கூடாது. எவ்விதத்திலும் பாருங்கள், எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலில் பந்தி இருக்க ஒருவன் கண்டால் அவனுடைய மனசாட்சி பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா, மரித்தாரே. இப்படி சகோதரனுக்கு விரோதமா எது பாவம்? உன் செயல் மற்றவனை இடர பண்ணுமான அது பாவன்றாரு. உன் செயல் மற்றவனை என்ன பண்ணுது, மன நெடுலாக்குது, அவன் மன கஷ்டப்படுது, அவன் மன வேதனைப்படுது. நான் செய்யற ஒரு செயல் மற்றவனை வேதனைப்படுத்துது அப்படின்னா அது பாவன்றாரு. அந்த பாவம் வாசிக்கலாம், அவனுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே என்னது, உன் செயல் மற்றவனை வேதனைப்படுத்துமானால் கர்த்தர் நமக்கு இரக்கம் காட்ட முடியாது. நம்ம செயல் இன்னைக்கு மற்றவனை துக்கப்படுத்துமானால், கர்த்தர் வேதனைப்படுத்துமானால், எப்ப சொல்றாரு, எந்த விதத்திலும் சரிங்க, அவன் நல்லதுக்கு வேதனைப்பட்டாலும் சரி, கெட்டதுக்கு வேதனைப்பட்டாலும் சரி, ஆக மொத்தம் என்ன செய்யக்கூடாது, என்னால் வேதனைப்படக்கூடாது, அவ்வளவுதான். என்னால் அவன் துக்கப்படக்கூடாது, அவ்வளவுதான். அவன் நல்லதுக்கு கஷ்டப்படுறானா, அவன் கெட்டது கஷ்டப்படணும். எப்ப என்ன சொல்லலாம், அவன் நல்ல விதமா கஷ்டப்படுறாங்க. யாரு எப்பாப்பிராத்தியத்தை குறித்து தப்பா கஷ்டப்படல. யாரு பிலிப்பி பட்டண சபை என்ன செய்யல, எப்பாப்பிராத்தியத்தை குறித்து தப்பா கஷ்டப்படல. எப்படி கஷ்டப்படுறாங்க, நல்ல விதமா கஷ்டப்படுறாங்க. கஷ்டத்தை நல்ல விதமா கஷ்டப்படுற இருக்குது, கெட்ட விதமா கஷ்டப்படுற இருக்குது. எப்பாப்பிராத ஒரே நோக்கம் என்ன, நல்ல விதமாக அவங்க என்ன செய்யக்கூடாது, என்னால் அவங்க கஷ்டப்படக்கூடாது, நல்ல விதத்தில் கூட என்ன செய்யக்கூடாது, அவங்க என்னால் துக்கப்படக்கூடாது, என்னால் அவங்க சந்தோஷம் பண்ண முடியாது, என்னால் துக்கப்படக்கூடாது, என்னால் அவங்க கஷ்டப்படக்கூடாது, என்னால் அவங்க விசனப்படக்கூடாது, என்னால் அவங்க வேதனைப்படக்கூடாது. நல்ல விஷயத்துக்கே வேதனைப்படக்கூடாதுன்னு நினைக்கிற எப்பாப்பிராத்தியத்துக்கு வகையில் இன்னைக்கு தப்பான காரணத்தை குறித்து மற்றவங்க வேதனைப்படுறதை குறித்து இன்னைக்கு எவ்வளோ பேர் வருத்தப்படுறோம். அதை சொல்றதை வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் என்ன வரணும், எப்பாப்பிராத்தியத்துக்கும் குறைந்துக்கு என்ன சம்பந்தம்? எப்பாப்பிராத்தி எப்படிப்பட்டவர், நல்ல விதமாக ஒரு வியாதிப்பட்டதை அந்த பிலிப்பு பட்ட ஜனங்கள் கேட்டு வருத்தப்படுறாங்க. என்ன வருத்தம், ஐயோ இவருள்ள கஷ்டப்படுறாரேன்னு வருத்தம், அது நல்ல வருத்தம் தானே.
எப்பாப்ராதீத்து என்ன நினைக்கிறவர், என்ன குறித்து நல்ல விதமான வருத்தம் கூட அவங்க என்ன செய்யக்கூடாது, அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிற போது இன்னைக்கு நம்முடைய தப்பான செய்கையை, நம்முடைய தப்பான வாழ்க்கையை, நம்முடைய பாவமான காரியங்களை, மற்றவனை இடர பண்ணக்கூடிய அளவுக்கான காரியங்களை நாம் செஞ்சு நம்முடைய செய்கள் மற்றவனை வேதனைப்படுத்துகிறது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய இரக்கத்தை தடுக்கும். நல்ல விதமாக வேதனை கூட என்ன செய்யக்கூடாது, படக்கூடாதுன்ற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் தப்பான விதத்தில் வேதனைப்பட வைக்கிறோமே, இன்னைக்கு எந்த அளவுக்கு அதனுடைய இரக்கத்தை தடை பண்ணும், எந்த அளவுக்கு நம்ம துக்கத்தை தடை பண்ணும். அவர்கள் தேவனுக்கு பாவம் செய்கிறோம். ஆனால் கடைசி எப்படி முடிக்கிறார் பாருங்க, அந்த 9ஆம் கடைசி வாசி எப்படி முடிக்கிறாரு, 1 Corinthians 9 கடைசி வாசி எப்படி முடிக்கிறார், ஆதலால் நீ செய்கிறது உன் சகோதரர் ஒரு இடரலை உண்டு பண்ணுமானால் நான் என் சகோதரர் இடரலை உண்டாக்காதபடிக்கு என்றென்றைக்கும் என் செய்கை மற்றவனோட துக்கப்படுத்துமானால், ஒரு சபை விசுவாச வேதனைப்படுத்துமானால், என் கூட இருக்கிறவங்களை வேதனைப்படுத்துமானால், என் ஊழியக்காரனை வேதனைப்படுத்துமானால், நான் எப்பவுமே அதை நான் செய்ய மாட்டேன். நல்ல வேதனையே படக்கூடாதுன்ற எப்பாப்ராதீத்து எங்க, என் விருப்பம் நான் செய்கிறேன், அவன் விருப்பம் அவன் சாப்பிட்டு போனா, அவன் சாப்பிடலாம் நான் என்ன பண்ண முடியும், அவன் பிடிக்கல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அதுக்கு நான் என்ன பொறுப்பு, அது அவன் விருப்பம், இது ஏன் விருப்பம், இது ஏன் விருப்பம், உன் விருப்பம். இன்னைக்கு பேசி அடுத்தவன் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு செயலை செய்து கொண்டிருக்கிற நமக்கு எங்க என்னை பற்றி நல்ல விதமாக கூட என்ன செய்யக்கூடாது, வேதனைப்படக்கூடாதுன்னு நினைக்கிற எப்பாப்ராதீத்து எங்க. நான் வியாதிப்படுறதை தெரிஞ்ச உடனே அவன் வேதனைப்படுமா, துக்கப்படுமா, எல்லாம் அழுதுன்னு உட்கார்ந்துருப்பாங்க, சாப்பிடாம இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா. தானியேலை சிங்கக்கபில போட்டால் யாருக்கு சாப்பாடு வரங்காது, அவன் யாரோ ஒரு அடிமை போடான்னு சொல்லிட்டு போகல, ஐயோ என்ன பண்ணுறாங்க இந்த நல்ல மனுஷன் என்ன பண்ணிட்டாங்க இப்படி சிங்கக்கபில போட்டாங்களே, அவன் நைட்டு அவர் உபவாசங்கிறாரு, அவருக்கு தூக்கம் வராமலாம் இல்லை. அகாஸ்வர ராஜாவுக்கு தூக்கம் வரல, அகாஸ்வர ராஜாவுக்கு தூக்கம் வரல, ஆனால் தரியு ராஜா தூக்கத்தை வர விடலை. அகாஸ்வர ராஜாவுக்கு நடந்த சம்பவம் வேற, தரியு ராஜா நடந்த சம்பவம் வேற. மொர்தெகாய்க்கு தூக்கமானம் பண்ண உடனே பைபிள் சொல்றது அவனுக்கு அந்த இரவு நித்திரை வராமல் போயிடுச்சுன்னு சொல்றாரு. ஆனால் தரியு ராஜாவுக்கு நித்திரை வராமல் இல்லை, சாப்பாடு இல்லாமல் இல்லை. அவன் என்ன செய்யல, இரவெல்லாம் அவர் தான் உட்காந்துக்கிறார் சாப்பிடாம. எதுக்கு, ஐயோ இந்த தானியலுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இந்த தானியலுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இந்த தானியலுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இந்த தானியலுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுவதும் போஜனம் சாப்பாடு இல்லாம இல்ல, அவனுக்கு பசி எடுக்காம இல்ல, பசி எடுக்குது. ஆனா என்ன செய்யல, இந்த தானியலுக்கு இப்படி பிரச்சனை இருக்கு, அதை நினைக்கும் போது என்ன செய்யல, போஜனம் பண்ணாமலும் கீத மாத்திய முதலானவைகளை வரவட்டாமலும் ஏன் போயிடுச்சு, ஐயோ தானியல் அப்படி இருக்கிறானே, தானியலுக்கு தான் ஆயிடக்கூடாது, எப்பாப்ராதீத்து எதுவும் ஆயிடக்கூடாது, எப்பாப்ராதீத்து எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒருத்தவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, சாப்பிடாம இருந்துடக்கூடாது, சாப்பிடாம இருந்துடக்கூடாது. மேவிபோசத்தை பார்க்குறோம், தாவீது வெளியில் போயிட்ட உடனே அவன் சொல்கிறான், நான் என்ன செய்யல, குளிக்க கூட இல்லை, நான் சேவிங் கூட பண்ணல, நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், காயம் ஆறுவதற்கு 2 காலம் முடமா இருக்குது, நான் அது கூட என்ன செய்யல, என் காலுக்கு கட்ட கூட நான் போடலை, அப்படியே உட்காந்துக்கிறேன். ஏன், ஐயோ தாவீது கஷ்டப்படுறாரு, தாவீது கஷ்டப்படுறாரு, தாவீது வேதனைப்படுறாரு, தாவீது துக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் வேதனைப்பட்டு, நான் சாப்பிடல, நான் தூங்கலை, நான் குளிக்கலை, ஏன் நான் சேவிங் கூட பண்ணலை, என் காலுக்கு என்ன செய்யலை, என் காயத்துக்கு நான் ட்ரெஸ்ஸிங் கூட பண்ணலை, அப்படியே உட்காந்துக்கிறேன். என்ன பாருங்க, என்ன பாருங்க. மேவிபோசத்தை ஏன்பா என் கூட வரல நீ, உடனே சொல்கிறான், என் வேலைக்காரன் சதி பண்ணான், என் ட்ரெஸ்ஸை பாருங்க, நான் இன்னும் என் வெஸ்தத்தை வழுக்கலை, என் துணியை ட்ரெஸ்ஸை மாற்றலை, நீங்கள் போன நாள் முதல் கொண்டு என் சட்டையை நான் மாற்றலை, ஏன் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வேதனை யாருக்கு வந்துடக்கூடாது. தாவீதை நினைச்சு மேவிபோசத் என்ன செய்யறான், சட்டை போடல, சட்டையை மாற்றல, குளிக்கல, சேவிங் பண்ணல, அவன் காயத்துக்கு மருந்து கூட போடல, அப்படியே உட்காந்துக்கிறான் பைத்தியக்கார மாதிரி. தாவீது கேட்குறான், ஏன்பா ராஜா என்ன மோசம் பண்ண, என் வேலைக்கான மோசம் பண்ணிட்டான், என்ன பாருங்க, நீங்கள் போன நாள் முதல் கொண்டு நான் சேவிங் பண்ணலை, நான் குளிக்கலை, என் ட்ரெஸ்ஸை வெளுக்கலை, இந்த காலுக்கு என்ன செய்யலை, நான் காயத்தை கூட மாற்றலை, அப்படி உட்காந்துக்கிறேன், ஏன் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இவன் எப்போ பார்த்து எதுன்னு நினைக்கிறாரு,
எனக்கு வியாதின உடனே நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, பிலிப்பு படுத்து நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, நல்ல விதம் யாரும் சாப்பிடாம இருந்துடக்கூடாது, யாரும் துக்கமாக இருந்துடக்கூடாது, யாரும் கஷ்டமாக இருந்துடக்கூடாது, யாரும் கண்ணீரோடு இருந்துடக்கூடாது, யாரும் மன வேதனை இருந்துடக்கூடாது, யாரும் ட்ரெஸ் பண்ணாமல் இருந்துடக்கூடாது. நீ எப்படி இருக்கணும்? நீ நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நீ நல்லா சாப்பிடணும், நீ நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் நான் பிரயாசப்படுறது, அதுக்கு தான் நான் உழைக்கிறது, அதுக்கு தான் நான் ஓடுறது, அதுக்கு தான் நான் உபவாசம் பண்ணுறது. அப்படிப்பட்ட உன்னை வேதனையோடு என்ன செய்ய விரும்பலை, நான் பார்க்க விரும்பலை. எங்கே என் வியாதி தெரிஞ்சு என் ஜனங்க கஷ்டப்படுவாங்களோன்னு சொல்லி வியாகுலப்படுகிறவனமாக இருந்தான்னு பவுல் நினைக்கிறார். நல்ல விதமா கூட வேதனைப்படக்கூடாதுன்னு நினைக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எங்க தப்பான நடக்கையை பார்த்து வேதனைப்பட்டாலும் பரவாயில்லைன்னு துணிகரமா செய்கிறவர்கள் எங்க? என்னுடைய தவறான செயல்களை பார்த்து, என்னுடைய காரியங்களை பார்த்து மற்றவங்க இடறாங்க, மற்றவங்க கஷ்டப்படுறாங்க, என்ன ஒரு மூத்த சபைன்றாங்க, ஒரு மூத்த விசுவாசின்றாங்க, இப்படி நடந்துக்கிறாங்களே, இப்படி பேசுறாங்களே, இப்படி செயல்படுறாங்களே, எப்படி இது சரியா படுது அப்படின்னு சொல்லி மற்றவன் உனக்கு பின்னாடி வந்தவன், உனக்கு ஒரு இளம் விசுவாசி, ஒரு புது விசுவாசி உன் வாழ்க்கையை பார்த்து, உன் நடைமுறையை பார்த்து இப்படியெல்லாம் ஒரு கிறிஸ்தவம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி வேதனைப்படக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அது தப்பில்லைன்னு சொல்லி துணிகரமாக வாழ்ற தேவ ஜனங்கள் எங்க? நல்ல விதமா கூட நான் படுற கஷ்டம், நான் படுற இந்த வியாதியை பார்த்து மற்றவன் கஷ்டப்பட்டுட கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்பாபராத்தித்து எங்க? எனக்கு கத்த நமக்கு இரக்கம் பாராட்ட மாட்டேங்கிறாரு. எந்த செயலை பார்த்து உனக்கு இரக்கம் செய்யறது, எந்த செயலை பார்த்து உனக்கு ஹெல்ப் பண்றது, எந்த காரியத்தை பார்த்து உனக்கு இரக்கத்தை அனுப்பி உனக்கு வருகிற பாதிப்பை துக்கத்தின் மேல துக்கம் உனக்கு வராம நான் எதை நினைச்சு தடுக்கிறது? எப்ப சொல்ல நினைக்க முடியும்? என்னங்க தடுக்கிறது? அவன் யார் தெரியுமா? நல்ல விதமா கூட நீ என்ன பண்ணிடக்கூடாது, நீ கஷ்டப்பட்டுடக்கூடாது, ஒரு நாள் கூட நீ சாப்பிடாம இருந்துடக்கூடாது, ஒரு நாள் கூட நீ ட்ரெஸ் பண்ணாமல் இருந்துடக்கூடாது, ஒரு நாள் கூட நீ சந்தோஷத்தை இழந்து வாழ்ந்துடக்கூடாது. நீ எப்படி இருக்கணும்னா நீ சந்தோஷமா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும். அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவன் தான் யாரு? இந்த எப்ப ரெண்டாவது கருத்தை பவுல் நினைக்கிறார். மூணாவது என்ன நினைக்கிறார்? அடுத்தவங்க செய்யட்டும், அடுத்தவங்க செய்யறத கூட அடுத்தவங்க செய்யட்டும்ன்ற காத்திருக்கிறவனாக இல்ல உருப்பட்டவனாக வாழாதவன் யாருன்னா இந்த எப்பா பிரார்த்தித்து வாசிக்கலாம். அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். மெய்தான் கடைசி வசனம் 30ஆம் வசனம். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தில் நிறைவாக்கும்படி யார் செய்யணும்? இது யார் செய்யணும்? பிலிப்பி சபைக்கு பவுல் சொல்றாரு, பிலிப்பி சபையே நீ தான் என்ன செய்யணும், நீங்க இது எனக்கு செய்யணும். பட் இப்ப எப்ப எப்படி இருக்கலாம், அது அவங்க செய்ய வேண்டியது அவங்க செய்யட்டும் அப்படி நம்ம காத்து நல்ல. பட் நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யற வரைக்கும் காத்து இல்லாம அவன் எனக்கு அப்படின்னா என்னது? அவனால முடியல. அவனால முதல் பிலிப்பு எப்ப யாரு? என் குறைச்சல்லே உதவி செய்கிறவன் இல்லையா? ஆர்டினரி. ரெண்டு என்ன சொல்றாரு? எந்த விதத்திலும் நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன்றார். மூணாவது என்ன சொல்றாரு? இது அடுத்தவங்க செய்யறது அடுத்தவங்க செய்யட்டுன்னு காத்திருக்காதவன். இன்னும் சொல்ல போனா அடுத்தவங்க செய்யட்டுன்னு பொறுப்பட்டவனா இல்லாதவன். இது யார் சொல்ற? அழகா சொல்றாரு பாருங்க. நீங்கள் ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய, இது யார் செய்யணும்? இது யார் தான் செய்யணும்? நீங்க தான் எனக்கு செய்யணும். இதை நீங்க தான் இதை செய்ய வேண்டியது. ஆனா நீங்க செய்ய வேண்டியத நீங்க தான் செய்யணும்னுட்டு அவன் என்ன செய்யல, அவன் தட்டி கழிச்சிட்டு போகல. இது நான் செய்ய வேண்டியது இல்லைங்க, இது நான் பண்ண வேண்டியது இல்லைங்க அப்படி சொல்லலாம். தட்டி கழிச்சிட்டு போல. மூணாவது என்ன? தட்டி கழிச்சிட்டு போகல. யாரு? எப்ப பிரார்த்தித்து யாரு? இது நான் செய்ய வேண்டியது இல்லையே, இது அவங்க தானே செய்யணும், இது அவங்க தானே பண்ணணும், இது இவங்க தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தட்டி கழிச்சிட்டு போல. அவன் செய்யற வரைக்கும் கூட என்ன இல்லை, நான் இல்லை. பட் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதை நீ கஷ்டப்பட கூடாது என்பதற்காக தன் பிராணனையும் அவ இப்ப செய்யறான். அவன் எப்படி செய்யல? திராணியோட செய்யல. செஞ்சது என்ன? திராணி. எது? என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனா இருக்குது, ஓகே செயல் பண்ணிட்டு போலாம், ஓகே முடிச்சு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? அவன் மரணத்திற்கு
இல்ல அந்த கடைசி வசனம், என் குறைச்சலை நிறைவாக்கும்படி அவன் தன் பிராணனையும் எண்ணாமல். அவன் எதை கூட பொருட்படுத்தல, அவன் உயிரை கூட எனக்கு பொருட்படுத்தல. ஆனா நீங்க செய்ய வேண்டியது, நீங்க செய்ய வேண்டியத நீங்க செய்யட்டோம்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சுட்டு போல, அவன் தட்டி கழிச்சிட்டு போகல. ஓ, என் வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், ஓகே, ஆனா என்ன செய்ய முடியாது, அது அவங்க செய்யறதுல நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சுட்டு போல, தட்டி கழிச்சிட்டு போல. நீங்க செய்ய வேண்டியத நீங்க குறையப்பட்ட கூடாது என்பதற்காக தன் பிராணனையும் அருமையாக எண்ணாமல் அவன் உயிரையே பணயம் வச்சு என்ன செய்யறான்னா எனக்கு அதை செய்யறான். ஏன் அவனை நினைக்கும் போது அவனுக்கு ஜெபிக்க தோணாது? அவன் நினைக்கும் போது ஏன் ஜெபிக்க தோணாது? ஐயா, எனக்கு இப்படி செஞ்சுமே, இவன் சாகிறத நான் விரும்பல, இவன் மறிக்கிறத நான் விரும்பல, இவன் பலவீனப்படுறத நான் விரும்பல, இவன் சுகவீனப்படுறத நான் விரும்பல, இவன் கஷ்டப்படுறத நான் விரும்பல. ஏன்னா அவன் இப்படி செயல்பட்டவன். இவன் கஷ்டப்படுறத நான் எப்படி விரும்புறது, நான் எப்படி அதை அனுமதிக்கிறது, நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்கிறது? இன்னைக்கு எத்தனை பேருங்க நம்ம அடுத்தவங்க செய்யறத கூட அவன் செய்யறானா செய்யலங்க, நம்ம செய்வோங்க. அடுத்தவன் செய்யறானா செய்யலையோ நம்ம என்ன செய்வோம், நம்ம செய்வோம். ஏன் நம்ம அடுத்தவன் செய்யற வரைக்கும் காத்திருக்கணும்? அவன் செஞ்சா செய்யட்டும், செய்யாட்டி போட்டோம், நம்ம போய் செய்வோங்க, நம்ம போய் பண்ணலாங்க, நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாங்க. எதை வச்சு? உயிரை பணையம் வச்சு. நாட்டியா சாதாரண ஹெல்ப் இல்ல, நாட்டியா ஆர்டினரி ஹெல்ப். உயிரை பணையம் வச்சு, இது நான் செய்ய வேண்டியதே கிடையாதுன்னுட்டு அவன் தட்டி வச்சு போயிட்டே இருக்கலாம். இது நீங்க தான் செய்ய வேண்டியது. பட் அவன் செய்யறதையும் செய்யறான், நீங்க செய்யறது என்ன செய்யறான், இழுத்து போட்டு செய்யறான். அவன் எப்படி போயிருக்கலாம்? இது நான் செய்ய வேண்டியது கிடையாது, விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். கேட்க முடியாது. அவனை கேட்க ஏன் செய்யல கேட்க முடியாது, ஏதை பண்ண கேட்க முடியாது. ஆனா அவன் எப்படி போகலன்றத பவுல் நினைக்கிறார். ஏன் அவனுக்கு இரக்கம் காட்டுறாரு ஆண்டவர்? துக்கத்தின் மேல அவனுக்கு வராம ஏன் ஆண்டவர் தடுக்கிறாரு? அவன் காரியத்தை பாருங்கன்னு பிலிப்பி சபைக்கு எழுதுறாரு. அவன் எப்படி சுகமாக்கப்பட்டான், அவன் எப்படி விடுதலையாக்கப்பட்டான், அவன் எப்படி ஆஸ்வதிக்கப்பட்டான், அவன் ஆஸ்வதிக்கப்பட என்ன ரீசன்றத நிறைய காரியம் இருக்கு. இன்னைக்கு தேவன் நமக்கு சொல்றது, அடுத்தவங்க செய்யணும்ன்றத நீ தட்டி கழிக்காத. அது அவங்க செய்யட்டும், இவங்க செய்யட்டும், அவங்க பண்ணட்டும். இன்னைக்கு ஒவ்வொரு காரணம் அவங்க செய்யட்டது, இன்னைக்கு அவங்க செய்யட்டும், நாளைக்கு நான் செய்யறேன். இன்னைக்கு அவங்க செய்யட்டும், இன்னைக்கு அவங்க செய்யட்டும், நாளைக்கு நான் செய்யறேன். போன வாரம் அவங்க செஞ்சாங்க, இந்த வாரம் நான் செய்யறேன், இந்த வாரம் நான் செஞ்சேன், அடுத்த வாரம் அவங்க செய்யட்டும். இது என்னது? இன்னைக்கு சபையில செய்யலன்னா இந்த வாரம் இவங்க செஞ்சாங்க, அடுத்த வாரம் அவங்க செய்யட்டும், அடுத்த போன வாரம் நான் செஞ்சேன், இந்த வாரம் வேற என்ன செய்யட்டும். ஓகே, என்ன கிடைக்காது? ஒரு நாள் இரக்கம் கிடைக்காது, ஒரு நாள் இரக்கம் கிடைக்காது. அடுத்தவன் செய்யறத கூட அடுத்தவன் செய்யட்டும்னுட்டு எப்ப எப்படி இல்லை காத்துன்னு இல்லை. ஒருவேளை இவன் செய்யறதுனால தன் உயிரையும் பொருட்டா எடுத்தா இல்லை தானே, அவன் தன் உயிரையும் தன் ஜீவனையும் தன் பிராண அப்படின்னு அர்த்தம். இது செய்யணும், ஒருவேளை அவனுக்கு உயிரே போகலாம். இப்ப பவுலுக்கு ஏதோ ஒன்று செய்யற, சம்படி ஏதோ ஒன்று செய்யறாரு இல்லையா, இது செய்யறதுனால எப்ப என்ன செய்யலாம், உயிரே போகலாம். அவன் பார்க்கறான், ஏன் உயிரே போனா கூட பரவாயில்ல, ஆனா நீ செய்வான் இல்லையப்பா, நீ எப்ப இவ்வளவு கேர் எடுத்துக்கிற, நீ ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிற, இது அவன் செய்ய வேண்டியது, அவன் செஞ்சுட்டு போட்டோம், நீ ஏன் கேர் எடுக்கிற? அவன் செய்யட்டும்ன்ற வரைக்கும் நான் என்ன செய்ய முடியாது, என்னால் காத்திருக்க முடியாது. அவன் தான் செய்யணும், பட் செய்ய லேட் ஆகுது. ஒருவேளை முடி இருக்கலாம், அவன் நான் செய்ய முடியாத சூழ்நிலை நம்ம இருக்கலாம். பட் அவன் செய்யட்டும்ன்ற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன். எப்ப இதை செஞ்ச உனக்கு உயிரே போகுமே பரவாயில்ல, இது செய்ய போறையே, இதெல்லாம் உனக்கு நன்மை கிடைக்காதுப்பா பரவாயில்ல, உனக்கு ஆஸ்வாதம் கிடைக்காதுப்பா பரவாயில்ல, உனக்கு உதவி கிடைக்காது பரவாயில்ல, உனக்கு சுகம் கிடைக்காது பரவாயில்ல, நீ செஞ்சாக்க உயிரே போகும் பரவாயில்ல. அடுத்த செய்வது நீ ஏன் உயிரை இழக்கணும்? அடுத்தவன் செய்ய வேண்டியதை நீ செஞ்சு நீ ஏன் உயிரை இழக்கணும்? அவ சொல்றான் பரவாயில்ல, அடுத்தவன் செய்யட்டும்ன்ற வரைக்கும் நான் என்ன செய்ய முடியாது. நான் கண்ணில் பார்த்துட்டேன், என் கண்ணுக்கு தெரியுது, பட் அவன் செய்யணும், அவன் செய்யல, லேட் ஆகுது. அவன் என்ன செய்ய?
அவன் செய்யட்டும்ன்ற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன். அதனால என் பிராணனையே போன கூட ஓகே தான், நோ ப்ராப்ளம். என் பிராணனையே போன கூட பரவாயில்ல, நான் செய்வேன். பவுல் நினைக்கிறார், மரண சமயம் நினைக்கிறார், ஐயா இந்த எப்பாப்பிராத்தியத்துக்கு நீங்க சுகம் கொடுக்கணும், இவனை விடுதலை ஆக்கணும், இவனுக்கு துக்கத்தால் துக்கம் வரக்கூடாது. ஏன் தெரியுமா? இவன் செய்யறவன் யாரு? இவன் உதவி செய்யறவையா. ரெண்டாவது யாரு? தன்னால நல்ல விதமா கூட மற்றவன் வேதனைப்படக்கூடாதுன்றதுல கருசனையே உள்ளவையா. மூணாவதவன் யாரு? இது அடுத்தவங்க செய்யட்டும்னு சொல்லிட்டு தள்ளி கடிச்சிட்டு போறவன் இல்லை, தான் ஜீவனை பணைய வச்சு கூட அவன் செய்யக்கூடாததை கூட அவன் செஞ்சு எனக்கு குறைச்சல் நீக்கிறவையா. இந்த 3 காரியத்தை எப்ப 3 மட்டும் இல்லை, நிறைய இருக்கு. பட் இன்னைக்கு நமக்கு சொல்றது இந்த 3 காரியத்தை பவுல் நினைக்கிறார். இந்த 3 காரியத்தை பவுல் நினைக்கிறார். இதை நினைச்ச உடனே நான் சொல்றேன், பைபிள் அழகா சொல்லுது. என்ன சொல்லுது? வாசகங்களை அந்த வசனத்தை 27 வசனம் முடிக்கிறேன். 27 வசனம் முடிக்கிறேன். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமா போனான். இந்த இரக்கம் அப்படி குறுக்க நிக்குது. இந்த எப்பாப்பிரத்தை நான் மறிக்க விட மாட்டேன். இந்த எப்பாப்பிரத்தை மறிக்க விட மாட்டேன். ஏன்? இவன் செஞ்ச உதவி, இவன் நடந்து கொண்ட விதம், இவன் செயல்பட்ட விதம், இவனை மறிக்க விட மாட்டேன். இவனை கஷ்டப்பட விட மாட்டேன். இவனை துக்கப்பட விட மாட்டேன். துக்கத்தின் மேல துக்கம் எனக்கு வராம விட மாட்டேன். ஏன்? இவன் இப்படிப்பட்ட நபர். அந்த இறக்கம் அப்படியே மூடி போய் நிக்குது. அந்த இறக்கத்தை தாண்டி அந்த மரணம் என்ன செய்ய முடியல? ஜெயிக்க முடியல. அந்த இறக்கங்களை தாண்டி அந்த மரணம் என்ன செய்ய முடியல? எப்பாப்பிராத்தியத்துக்கிட்ட வர முடியல. எது தடுத்து நிறுத்துச்சு? எது தடுத்து நிறுத்துச்சு? அந்த இறக்கம் அப்படி தடுத்து நிறுத்துது. நமக்கு துக்கத்தின் மேல துக்கம் வராம அந்த துக்கங்களை எல்லாம் கதை தடுத்து நிறுத்தணும்னா இன்னைக்கு நம்மளுக்கு தாண்ட என்ன நினைப்பார்? எதை நினைச்சு நம்மளை கதை காப்பாற்ற முடியும்? எதை நினைச்சு நம்மளை விடுதலையாக்க முடியும்? எதை நினைச்சு தேவனை நம்ம ஆஸ்வதிக்க முடியும்? எதை நினைச்சு துக்கத்தின் மேல துக்கம் வராம தடுக்க முடியும்? எந்த காரியத்தை நினைச்சு துக்கத்தின் மேல துக்கம் வராம தடுக்க முடியும்? இன்னைக்கு நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஒருவேளை நான் செய்யற உதவி அந்த துக்கத்தின துக்கம் வராம தடுக்குமா? அடுத்தவங்க எந்த விதத்திலும் துக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் நல்ல விதமா கூட துக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு நினைக்கிற எப்பாப்பிரத்தியங்க பாதிப்பு கூட நம்ம நிறைய இடரல்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தவறான வாழ்க்கைகள், நம்ம நடந்து கொள்கிற விதம் மற்றவனை துக்கப்பட்டாலும் பரவாயில்ல நினைக்கிற துணிகரமா செய்கிற கூட்டங்கள் எங்க? நல்ல விதத்தில் கூட மற்றவங்க என்ன செய்யக்கூடாது? என்னால் யாரும் துக்கப்பட்டக்கூடாது, என்னால் ஆஸ்வதிக்கப்பட்டவன் அநேகர் சொல்லணும். ஏன்னா துக்கப்பட்டவனை ஒரு நபர் கூட என்ன செய்யக்கூடாது? சொல்லிடக்கூடாது. தப்பா புரிஞ்சுக்கிறது வேற, அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ஆனா நல்ல உண்மையிலேயே வேதத்தின் அடிப்படையில் தேவ சமூகத்தை எடுத்து பார்க்கும்போது அவங்க செஞ்சது சரிதான், அவங்க தப்பா விளங்கிட்டாங்க சொன்னா ஓகே. ஆனா மாறாக உள்ள நம்ம செஞ்சது தவறு, நம்ம செஞ்சது காரியங்கள் மற்றவனை இடர பண்ணுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கமானா என்ன கிடைக்காது? இறக்கம் கிடைக்காது. இது நம்ம செய்யறது இல்லை, அது யாரோ செய்யட்டும். இது நம்ம செய்யறது, இது நம்ம செய்யறது இல்லை, அது என்ன செய்யட்டும்? யாரோ செய்யட்டும், யாரோ பண்ணட்டும், யாரோ செய்யட்டும். விளக்கத்துக்காக சொல்றேன். இப்போ ஜெபம் முடியுது உடனே என்ன செய்யலாம்? இல்லை அவசரமா பஸ்ஸுக்கு போகிறது ஓகே, பரவாயில்ல, முடியாது இல்லையா? நம்ம என்ன செய்யலாம்? இன்னைக்கு நம்ம பாய் எடுக்கலாமே, இன்னைக்கு நம்ம கூட்டலாமே, இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்? இதை செய்யலாமே, இந்த வளாகத்தனைக்கு நம்ம முன்னாடி போய் என்ன செய்யலாம்? இன்னைக்கு நம்ம போய் கூட்டலாமே. அப்படி எண்ணம் யாரோ செய்யட்டும், யாரோ பண்ணட்டும். சரி, உன் வீட்டு என்ன பண்ணுவ? இப்போ உங்க வீட்டில் என்ன பண்ணுவீங்க? யாரோ செய்யட்டும் அப்படி இருப்பீங்களா? காலத்துக்கு உங்க வீட்டை பெரும்பாடத்து கூட்டம் இல்லையா? ஏன்? அது ஏன் வீடு. அப்ப இது யார் வீடு? அப்ப நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம்? ஓஹோ, இது என்ன செய்யுது? ஏன் நான் செய்யற வேலை இல்ல, வேற யார் செய்யறது? அது யாரோ செய்யறாங்க, அது யாரோ செய்யறாங்க. ஒரு நாள் இறக்கம் கிடைக்காது. பவுல் சொல்றாரு, நீங்க செய்ய வேண்டியது அவன் உயிரையே பணையம் வச்சு அவன் செய்யறான். இதில் என்ன செய்ய முடியாது? என்னை மறக்க முடியாது. அப்படி எப்பா பிரார்த்தித்துன்னு உடனே அப்படி அழகா 3 அழகம் பவுல் நிற்குது. இந்த 3 நினைக்கிறாரு. அந்த வியாதி நீங்கி எப்பா பிரார்த்தித்தை கத்த சுகமா வைக்கிறா. இன்னைக்கு துக்கத்தின் மேல துக்கம் நமக்கு வராம இருக்குன்னா நம்மளை பத்தி ஏதாவது நினைக்கணுங்க. நம்மளை பத்தி ஏதாவது நினைக்கணும்.
நேற்று சொன்ன மற்றவங்களை நினைக்கிறது மட்டுமல்ல, இன்னைக்கு நம்மளை பற்றி நினைக்கணும். நேற்று சொன்னது மற்றவங்களை பற்றி நினச்சி நம்மளை கற்று ஆஸ்வதிக்கணும். இவங்களோட இப்படி இருந்தவங்க, அவங்கள நினச்சி இவங்களை ஆஸ்வதிக்கணும். இன்றைக்கி நம்மளை நினச்சி நம்மளை ஆஸ்வதிக்கணும்னு சொன்னால் வேதனைக்கு மேலே வேதனை வராமல், துக்கத்து மேலே துக்கம் வராமல் நம்ம காக்கப்படணும்னா இன்றைக்கி ஒன்று செய். என்ன செய்? என் செய்கை மாறணும். நான் ஒரு உதவி செய்கிற நபராக மாறுறாண்டவரே. என்னால் நல்ல விதத்தில் கூட மற்றவங்க வேதனைப்படக்கூடாது. தப்பான விதத்திலையும் வேதனை அடுத்தவங்க எந்த விதத்தில், நல்ல விதமோ கெட்ட விதமோ வேதனைப்படக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருப்பாண்டவரே. அடுத்தவங்க செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் தட்டி கழிச்சிட்டு போக மாட்டாண்டவரே. என் கண்ணுக்கு படுதான், பரவாயில்ல, ஓகே, அடுத்தவங்க செய்யறான செய்யலையும் நம்ம செஞ்சுட்டு போவேன். அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட நான் செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி இந்த 3 அர்ப்பணிக்க எனக்கு எடுத்தோம்னா நமக்கு தேவன் இரக்கம் வரட்ட கர்த்தர் விரும்புகிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மேல் வைத்த இரக்கம் பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. சபையோரே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். சபையோரே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. இன்னைக்கு தேவன் யாருக்கு இரக்கம் காட்டுவார்? அந்த இரக்கம் என்ன செய்யும்? துக்கத்தின் மேல துக்கம் நமக்கு வராம காக்கும். துக்கத்தின் மேல துக்கம் வராம காக்கும். அந்த துக்கத்தின் மேல துக்கம் வராத இரக்கத்தை ஆண்டவர் யாருக்கு காண்பிப்பார்னா 3 குணத்தை எப்ப பரித்துக்க சொல்றார்? உதவி செய்கிறவர்களுக்கு. ஒரு ஆளுக்கு ஒரு குறைவுன்னு தெரிஞ்ச உடனே சம் உதவி, என் குறைச்சலுக்கு உதவி செய்கிறவன். 2வது பார்க்கிறோம், எந்த விதத்திலையும் மற்றவங்க வேதனைப்படக்கூடாது, நல்ல விதத்திலும் வேதனைப்படக்கூடாது, என்னுடைய தப்பான நடக்கை வேதனைப்படக்கூடாது, அடுத்தவங்க வேதனைக்கு நம்ம காரணமாக தரக்கூடாது. அவளை கிட்ட சொல்லுவார், உங்க விசுவாசத்தை நான் அதிகாரியா இல்லாம உங்க சந்தோஷத்தை நான் சகாயம் இருக்கிறேன்னு 2 கொரிந்தியர் 1 கடைசி வசனத்துல பவுல் சொல்லுவார். உங்க விசுவாசத்தை நான் அதிகாரியா இல்லை, பட் உங்க சந்தோஷத்துக்கு நான் சகாயரா இருக்கிறேன். சந்தோஷ சகாயரா இருக்கிறேன். நம்ம செயல் எந்த விதத்திலும் மற்றவங்களை வேதனைப்படுத்திடக்கூடாது. குறிப்பா வேதனைப்படக்கூடாத நபர்கள் நம்ம செய்கை கண்டு வேதனைப்படக்கூடாது. அந்த வேதனை என்ன செய்யும்? நமக்கு வருகிற இரக்கத்தை தடுத்துரும். எந்த விதத்திலும் பார்க்கிறோம், அடுத்தவங்க செய்யட்டோன்னு நான் தட்டி கழிச்சிட்டு போகக்கூடாது. இது அடுத்தவங்க செய்யறது, அவங்க செய்யட்டும், என்னதான் நான் முடிச்சுட்டேன், என் மேலே ஒர்க்கை முடிச்சுட்டேன், ஓகே நான் கிளம்புறேன், என் மேடம் முடிஞ்சது நான் செய்யறது இல்லை, இது யாரோ செய்யறது, இது யாரோ அவங்க செய்யறது, இது இவங்க செய்யறது, நான் செய்ய மாட்டேன், அப்படி தட்டி கழிச்சிட்டு போறவன் யாரும் இல்லை. இதை எப்பா பிரார்த்தித்து இல்லை. இது 3 இன்னைக்கு நம்ம அர்ப்பணிச்சுட்டோம்னா கர்த்தர் நமக்கு தேவன் கிருபை செய்வதற்கு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் கிருபை செய்ய விரும்புகிறார். இரக்கம் காட்டணும்னா தேவனுடைய இரக்கம் இன்னைக்கு நமக்கு உண்டாகணும்னா இன்னைக்கு ஒன்று செய், உதவி செய்கிற நபரா மாறு. உதவி செய்கிற நபரா அன்னைக்கு மாறு. 2, எந்த விதத்திலையும் மற்றவங்க வேதனைப்பற்றக்கூடாது. என் செய்கை நல்ல விதம் கூட வேதனைப்படுத்திடக்கூடாது, தப்பான விதமாக வேதனைப்படுத்திடக்கூடாதுன்ற அந்த ஆழ்ந்த அர்ப்பணிப்பட நெல். இது அவங்க செய்யறதுன்னு தட்டி கழிச்சிட்டு போயிடாத. இது 3 அர்ப்பணிச்சிட்டுனா நமக்கு இரக்கம் கிடைக்கும். அந்த இரக்கம் துக்கத்தின் மேல துக்கம் நமக்கு வராமல் தடுத்துரும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் இப்படிப்பட்ட சுபாவங்களோடு கூட என் ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை விட்டு கொடுக்குறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. கர்த்தரை பாதுகாத்து நடத்துங்க.
துக்கத்தினுமேல துக்கம் எனக்கு வராமல் என்னை தடுத்து நிறுத்துங்க சுவாமி. எப்போ பிராத்தியத்துக்கு துக்கத்தின் மேலே துக்கம் வராமல், பவுலுக்கு துக்கத்தின் மேலே துக்கம் வராமல் தடுத்து நிறுத்தினவர், எங்களுக்கும் துக்கத்தின் மேலே துக்கம் வராமல் தடுத்து நிறுத்தி எங்களை ஆசீர்வதிங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் உங்கள் பாதுகாப்பின் கரம் எங்கள் கூட இருந்து துக்கத்தின் மேலே துக்கம் எங்களுக்கு வராமல் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதியும். கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.